டேய் சஞ்சீவ், ம் அந்த பர்ஸ்ல பணம் இருக்கு. அதை எடுத்து அந்த கார் தொடச்ச பொண்ணுகிட்ட கொடுத்துரு. ஆ. மா, நில்லுமா. காசு வாங்கிட்டு போ. இதாம்மா. அபிய கொல்றத பத்தி நீ ரவுடிங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முத்தழகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஸ்ரீஜா? மா, முத்தழகுக்கு அபி அவ வாழ்க்கையில குறுக்க வந்தா எங்க அவ வாழ்க்கை கைவிட்டு போயிருமேன்னு பயம் இருக்கே தவிர நம்மள மாதிரி அபி மேல அவளுக்கு வெறுப்புலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் முத்தழகு அபிய தன்னோட எதிரியா பார்க்கல. அதனால நாம அபிய கொல்ல போற திட்டத்தை முத்தழகு கிட்ட சொன்னா கூட முத்தழகு அந்த திட்டத்தை ஒத்துக்க மாட்டா. அப்படி அவ ஒத்துக்காட்டி நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். அதனால இத பத்தி எல்லாம் முத்தழகு கிட்ட சொல்ல வேணாம், நாமளே இத பாத்துக்கலாம். சரி ஸ்ரீஜா. நான் இப்பவே அந்த ரவுடிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். சரி. ஹலோ. தீபக்கா? ஆமா, யார் பேசுறீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்க நம்பர் கொடுத்தாங்க. நீங்க எனக்காக ஒரு ஒர்க் பண்ணணும். ஒர்க் என்ன, ஆஃபா இல்ல ஃபுல்லா? அப்படின்னா? ஆஃப்னா கை கால் எடுக்கிறது, ஃபுல்லுன்னா ஆளே காலி பண்றது. ஃபுல் ஃபுல் தான் வேணும். ஆஃப்னா 5 லட்சம் பேமெண்ட், ஃபுல்லுன்னா ட்ரிபிள் ஆகும் 15. ஓகேவா? ஓகே ஓகே, எவ்வளவு அமௌண்ட்னாலும் ஓகே தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யாரையும் தேடி போய் நேர்ல பார்க்க மாட்டேன். பேமெண்ட் அக்கவுண்ட்ல போட்டுட்டு போட வேண்டிய ஆளோட போட்டோ அட்ரஸ என் போனுக்கு அனுப்புனா சத்தம் இல்லாம வேலையை முடிச்சிருவேன். அதுதான் எனக்கும் வேணும். நீங்க கேட்ட பணத்தை நான் நீங்க சொல்ற அக்கவுண்ட்ல நான் போட்டுடுறேன். உங்க போனுக்கு நீங்க கொல்ல வேண்டிய ஆள் போட்டோ மட்டும் நான் அனுப்புறேன். ஆனா கொல்ல வேண்டிய ஆள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படியா? பார்ட்டி எந்த ஊர்ல இருக்கு? சென்னையா இல்ல வெளியூரா? சென்னை தான். சென்னையில தான் இருக்கா. அப்போ பார்ட்டியை தேடி கண்டுபிடிக்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சத்தை போட்டு விட்டுருங்க. நான் கண்டுபிடிச்சு வேலையை முடிச்சிடறேன். சரி, நான் இப்பவே நீங்க கொல்ல வேண்டிய ஆளோட போட்டோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. அடி பாவி ஸ்ரீஜா, ஆள் வச்சு அபிய கொல்ல பாக்குறியா? இருடி, நான் உனக்கு ஆப்பு வைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பத்தி சொல்ல போகும்போதெல்லாம் எனக்கு ஊசிய போட்டு மயங்க வச்சேல்ல, இந்த தடவை எப்படி நீ எனக்கு ஊசி போடுறன்னு நானும் பாக்குறேன். மா, அந்த ரவுடி அபி போட்டோவை அனுப்பி வச்சா அவனே அபிய தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடுறேன்னு சொல்லிருக்காமா. மா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மா, ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற?
அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்ரீஜா. சரி சரி, நான் அந்த ரவுடிக்கு அபி போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அனுப்பு. சென்ட் பண்ணிட்டேமா. சரிம்மா, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஏடி கழுத, அபிய கொல்லவ ஆள் ரெடி பண்ற? இருடி, அதே ரவுடிங்ல வச்சு உன்னை நான் காலி பண்றேன். நல்ல வேளை ரவுடிங்க இன்னும் ஸ்ரீஜா அமிச்ச அபி போட்டோவை பார்க்கல. அபி போட்டோவை டெலிட் ஆல் கொடுத்துட்டு ரவுடிங்களுக்கு ஸ்ரீஜா போட்டோவை அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். ஐயோ, பாத்ரூம் கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. வரா போல இருக்கே. அம்மா, அம்மா. என்ன ஸ்ரீஜா? என்னம்மா ஆச்சு? படுத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, தூக்கம் வருது, அதான் படுத்துட்டேன். நம்ம அம்மா பகலெல்லாம் தூங்காதே. கொஞ்ச நேரமா இவங்க நடவடிக்கையே சரியில்லையே. ஒருவேளை நல்லவளா மாறிடுச்சோ தெரியலையே. அம்மா நல்லவளா மாறினா இந்நேரத்துக்கு என்ன உடனே மாட்டி விட சண்டை போட்டிருக்குமே. எதுக்கு வம்பு? சேஃப்டிக்கு இடுப்புல ஒரு ஊசிய போட்டுற வேண்டியதுதான். சரிம்மா, நீ நல்லா தூங்கு. சரி ஸ்ரீஜா. எதை குத்தக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை குத்திட்டாளே. ஐயோ ஐயோப்பா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமே நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். பாப்பா, கடைக்கார அண்ணா வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல? நான் சாவ போறேன். என்னப்பா பண்ற? ஐயோ வேண்டாம். டேய், நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் அபி, நல்லா பாத்துக்கடா.
இவளை தான் நம்ம கடத்தணும். அண்ணா ஃபிகர் சூப்பரா இருக்குண்ணே. அடிங்க. சுகர் மாத்திரை போடுற வயசுல உனக்கு ஃபிகர் கேக்குதா? இவளை தாண்டா நான் இப்ப தூக்க போறேன். அண்ணே உங்களால தனியா முடியுமாண்ணே? நானும் சேர்ந்து தூக்குறேனே. ஃபிகர் செம்மையா இருக்குண்ணே. ஆமாண்ணே, அரேபியன் குதிரை மாதிரி இருக்குண்ணே. அண்ணே நம்மள சேர்த்து தூக்கலாண்ணே. அப்படியே போட்டேனா? ஃபிகரை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு ப்ராஜெக்டை விட்டுறக்கூடாதுரா. நமக்கு ஒர்க்கு தான்டா ஃபர்ஸ்ட், ஃபிகர்லாம் நெக்ஸ்ட் தான். டேய், நமக்கு இந்த ஒர்க்கு கொடுத்துருக்க பார்ட்டி பேரு ஸ்ரீஜா. பயங்கர பணக்காரி போல. அபிய மட்டும் நாம தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த கரவ மாட்டுல பால் கறக்கிற மாதிரி ஸ்ரீஜா கிட்ட இருந்து ஈஸியா பணத்தை கறந்துடலாம். அதனால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிண்ணே, முடிச்சிடலாண்ணே. சரி, நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வைப்போம்ல, அது போல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வச்சிருவோம். அண்ணே நான் பேர் சொல்றேனே. சொல்லு. அஞ்சரைக்குள்ள வண்டி. டேய் இருடா. அண்ணே பாப்பா போட்ட தாப்பான்னு வைக்கலாண்ணே. பருவ நிலான்னு வைக்கலாண்ணே. டேய் நிறுத்துங்கடா. ப்ராஜெக்ட்டுக்கு பேர் சொல்லுங்கடா. விட்டு படம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அபிய கொல்ல போற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நானே ஒரு பேர் சொல்றேன். இந்த ப்ராஜெக்டோட பேரு ஆபரேஷன் ஏ. ஏன்னா அபிடா. ஓஹோ. டேய், இந்த சில்பா சிட்டியை சென்னை முழுக்க நல்லா தேடுங்க. சரிண்ணா. இன்னும் ஒரு நாளைக்குள்ள இவளை கண்டுபிடிச்சு நாம இவளை கொன்னாகணும். அண்ணா எதில் போய் தர்றது? ஐயம்மா, இந்த வண்டி எதுக்கு வாங்கி வச்சிருக்கு? விளையாட்டு கட்டுறதுக்கா? ஆளு மண்டையும் பாரு. அண்ணா ஃபிகரை பார்த்தா சந்தோஷத்துல வண்டி இருக்கதை மறந்துட்டேண்ணே. பிச்சு போடுவேன் பிச்சு. வண்டியில ஏறுங்கடா. ஏறு. சொன்ன எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? நான் நிம்மதியா சாகலாம்னு நினைச்சேன். நான் சாக போகும்போது கரெக்ட் டயத்துக்கு வந்து என்ன காப்பாத்தி என் மூடே ஸ்மைல் பண்ணிட்டீங்க. வாங்க. சாகுற அளவுக்கு உனக்கு என்னதான் தம்பி பிரச்சனை? தம்பியா? நீங்க என்ன தம்பின்னு கூப்பிட்டீங்களா? அப்ப நீங்க எனக்கு அக்காவா? அக்கானே கூட வச்சுக்கோ. அப்ப சரிக்கா. உன் பேர் என்ன தம்பி? செந்தில். உங்க பேர் என்ன? என் பேர் அபி. தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான்க்கா. நான் தொட்டது எதுவும் விளங்க மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன அறவேக்காடு முக்கா பேண்டுன்னு சொல்றாங்க. அதான் நான் கோவத்துல சாக வந்துட்டேன். இதுக்கு போய் யாராவது சாவ போவாங்களா? சரி, உன்னை யாரு அறவேக்காடுன்னு சொன்னா? யாருக்கா சொல்லல, எல்லாரும் தான் சொல்றாங்க. நான் புத்தி இல்லாதவன், மக்கு, அறவேக்காடுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இன்னைக்கு என் பாட்டி கூட என்ன அறவேக்காடுன்னு சொல்லிச்சு தெரியுமா? உன் பாட்டி ஏன் அப்படி சொன்னாங்க? எனக்கு கணக்கு சரியா வரலையா. நான் இன்னைக்கு ஆப்ப கடையில சரியா காசை எண்ணி வாங்கி போடலன்னு என்ன பாட்டி அறவேக்கான்னு சொல்லி தீட்டி அடிச்சாங்க. அதான் நான் சாகலான்னு வந்துட்டேன். அப்படியா? உன்னை பார்த்தா மக்கு மாதிரிலாம் ஒன்னும் தெரியலையேப்பா. நீ புத்திசாலியா தான் இருக்க. உனக்கு தெரியுது, ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலையே. உன்னை பார்த்து புத்திசாலி இல்லைன்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான் முட்டாள். நீ புத்திசாலிதான். அப்படியா? அப்ப நான் புத்திசாலியா? ஆமா. ஆனா புத்திசாலில கணக்கு நல்லா போடுவாங்கன்னு என் பாட்டி சொல்லிச்ச. எனக்குதான் கணக்கு போடவே வராதேக்கா. உன் பாட்டி தெரியாம சொல்லிருக்காங்க. கணக்குக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குன்னு தானே இந்த ஊரே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதான் இந்த ஊரே அறவேக்காடுன்னு கூட்டிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல தம்பி. பல்ப கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கூட ஸ்கூல்ல கணக்கு பாடத்துல ஃபெயிலான் தெரியுமா? அப்படியாக்கா? விஞ்ஞானி என்ன மாதிரி கணக்குல ஃபெயிலா? அப்ப நானும் விஞ்ஞானி தான். ஆமா. அறிவுங்கிறது ஒரு அனுபவம் தான். முயற்சி பண்ணா எல்லாமே வந்துரும். அப்ப நான் புத்திசாலியா டேலண்ட் ஆனவனாக்கா? ஆமாப்பா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல திறமைசாலிதான்.
இந்த உலகத்துல யாருமே திறமை இல்லாம பொறுக்கறது இல்ல. நாம கும்பிடுற சாமி யாரையும் அப்படி விடுறதும் இல்ல. உன் திறமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சுட்டா நீயும் புத்திசாலிதான். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத நீ தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கணுமா? சரி, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்புறம் நான் முட்டாள் இல்ல புத்திசாலி தானே என் பாட்டிட்ட சொல்றியாக்கா? நான் சொல்லணுமா? ஆமா. என் பாட்டி நான் சொன்னா நம்பாது, நீ சொன்னா நம்பும். வாயங்கா. யோசிக்காதக்கா, நீ வரலன்னு சொன்னா நான் மனசு உடைஞ்சு போய் மறுபடியும் தூக்கு மாட்டிக்க போயிருவேன். ஏய், அப்படியெல்லாம் நீ எதுவுமே பண்ணிடாத. நான் உன் கூடவே உன் வீட்டுக்கு வந்து உன் பாட்டி கிட்ட நீ புத்திசாலிதான்னு சொல்லி உன்னை திட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன். சரியா? அப்படியாக்கா? அப்ப ஆப்பா கடை எங்கதான் இருக்கு, போலாமா? ஆக்கா. டேய் அண்ணா நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நீ இந்த பக்கம் போய் பாரு. சரிண்ணே. ஏய் வாடா போலாம். அண்ணா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்துக்கிறீங்க? நான் பார்த்தது இல்லப்பா, நீங்க வேற யார்ட்டையா கேட்டு பாருங்க. பார்த்து நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லப்பா, இந்த ஏரியால பார்த்தது இல்ல. அங்க பக்கத்து ஏரியால வேணா விசாரிச்சு பாருங்க. சரிங்க. என்ன பண்றானுங்க? டேய் என்ன அந்த பக்கம் ஏதாவது விசாரிச்சியா? அங்க யாரும் பார்க்கலையா? நீங்க எதுவும் விசாரிச்சீங்களா? இந்த பக்கம் ஃபுல்லா விசாரிச்சுட்டா, யாரும் பார்க்கலன்ட்டாங்க. சரி ஒண்ணு பண்ணுவோம், இந்த பக்கம் போய் விசாரிப்போம். ஏய் வா போலாம். என்னடா எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாத்தீங்களா? யாரும் பார்த்தாங்களாமா? எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டேண்ணே, யாரும் பார்க்கலன்றாங்கண்ணே. சரி வண்டியில ஏறுங்க. ஏய் வாங்கடா. தாயம்மா, குழந்தைங்க பசியோட இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் கட்டி கொடுங்க. வரேன், வேலை தானே பாத்துன்னு இருக்கிறேன். அவசரப்பட்டா டைமா, எப்படி? கட்டிட்டு வா, தோசை மட்டும் வச்சிருக்கேன். கொண்டாரையா, அதுக்குள்ள கத்துற. இரு வரேன் இரு. அப்பா எல்லாம் அவசரப்படுறாங்கப்பா. தாயம்மா எனக்கு ஒரு 2 இட்லியே வையாம்மா. எவ்வளவு நேரமா கேட்டுக்கிறேன், அதை உனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நான் கவனிக்க வேணாமா? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இரு வைக்கிறேன் இரு. என்னப்பா உனக்கு? தாயமா, உன்னை ஆபத்துக்கு நண்டு குழம்பு வைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ஏன் வைக்கவே மாட்டேங்கிற? நான் நண்டு குழம்பு வச்சு நீ நல்லா தின்னுபிட்டு ராத்திரி போய் உன் பொண்டாட்டிய தொல்லை பண்ணுவ. அவ காலையில வந்து என்ன கத்துறதுக்கா? போட்டதை தின்னுட்டு போவியா? சும்மா இருக்க மாட்டியா? தாயம்மா எத்தனை தடவை தான் கேக்குறது? எடுத்துன்னு போ. கொஞ்சம் இரு. அம்மா தாயம்மா என்ன 2 இட்லி வையம்மா. இப்படி வர இருடா. சும்மா நாலா பக்கமும் கத்தில இருந்தா எப்படா வேலை செய்யறது? நீ எடுத்துன்னு போ. பொறுமையா இருக்க மாட்டியா? வரதுக்குள்ள என்ன அவசரம்? போதுமா? இந்த கிறுக்கு பையன் எங்க போனான்னு தெரியலையே. சாம்பார் வேற நான் தேட வேண்டியதா இருக்கு. இந்தா என்ன சோறு மாதிரி பசங்க தேட போறியா நீ? இன்னும் கொஞ்சம் ஊத்து. குடுக்குற காலனாக்கு என்ன அதிகாரம்? யாருக்கு போடுற இருடா. எனக்கு 2 கை தான் இருக்கு, 4 கையா இருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல கேக்குறீங்க. ஏய் எங்கடா போன? எங்க போன? எங்க போனேன்னு நான் ஒத்தால நின்னு கஷ்டப்படுறேன். காலையில எங்க போன? சொல்லு.